வணக்கம் ஜியோ தோழா நெட்டிசன்ஸ். உலகத்தோட மிகப்பெரிய மர்மங்களையும் ரகசியங்களையும் அலசுற நம்ம ஜியோ தோழா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகமே வியந்து பார்க்கிற ஒரு ரகசியத்தை பத்தி தான். கருங்கடல் கடற்கரையில் சுற்றிலும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு மர்மமான இடம் இருக்கிறது. இதன் மதிப்பு மட்டும் சுமார் 8000 கோடி ரூபாய்க்கும் மேல் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்பு கோபுரங்களை கொண்ட இந்த இடம் வேறு யாருடையதும் அல்ல. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் ரகசிய அரண்மனைதான் இது. கேப் இடோகோபாஸ் பகுதியில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான குடியிருப்பு சுமார் 168 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. சாட்டலைட் இமேஜ்களில் கூட எளிதில் தெரியாத அளவுக்கு இந்த முழு பகுதியும் வெளியுலக பார்வையில் இருந்து முற்றிலும் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் இதன் மதிப்பு சுமார் $956 மில்லியன் இருந்தது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் இதன் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து தற்போது $1.4 பில்லியன் தொட்டுள்ளது. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த சொத்தின் நிலத்தடி வரைபடம் மற்றும் கட்டுமான ப்ளூபிரிண்ட்களை ஆராய்ந்து பார்த்தால் இந்த இடத்தை உலகிலேயே தனித்துவம் வாய்ந்த ஒன்றாக மாற்றும் சில ஆச்சரியமான விஷயங்கள் வெளிவருகின்றன. பிரதான நெடுஞ்சாலையிலிருந்து இந்த எல்லைக்குள் நுழையும் போதே முதல் பாதுகாப்பு சாவடி உங்களை எதிர்கொள்ளும். அங்கே முறையான ஆவணங்கள் இல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது. அங்கிருந்து காடுகளுக்கு நடுவே வளைந்து நெளிந்து செல்லும் ஆபத்தான மலைப்பாதையை கடந்து சென்றால் மெயின் செக் பாயிண்ட் வந்தடையும். இந்த மெயின் செக் பாயிண்ட் பகுதியில் எந்நேரமும் ஆயுதம் ஏந்திய துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் காவலில் இருப்பார்கள். இந்த மெயின் செக் பாயிண்டை ஒட்டி காவலாளிகள் தங்குவதற்காக தங்கும் விடுதிகள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கிருந்து பாதுகாப்பு தகவல்களை பரிமாறிக்கொள்ள அதிநவீன கம்யூனிகேஷன் சென்டரும் அதற்கான பிரம்மாண்டமான டவரும் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. அனைத்து சோதனைகளையும் கடந்து உள்ளே அனுமதிக்கப்பட்ட பிறகு அந்த பாதையில் சென்றால் விளையாட்டு மைதானங்கள், 2 ஹெலிபேடுகள் மற்றும் ஒரு பெரிய பனிச்சறுக்கு மைதானம் ஆகியவை உள்ளன. அதற்கு கீழே ஒரு பெரிய ஆம்பிதியேட்டர், ஒரு பெரிய கண்ணாடி கிரீன் ஹவுஸ் மற்றும் ஒரு தனிப்பட்ட சர்ச் ஆகியவை மிக நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளன. இவை அனைத்திற்கும் நடுவில் கம்பீரமாக நிற்பதுதான் புதினின் மெயின் பேலஸ். ரஷ்யாவின் மிக முக்கியமான வைபிக்களுக்காகவும் புதினின் நெருக்கமானவர்களுக்காகவும் மட்டுமே இது ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையின் உள்ளே பிரம்மாண்டமான நீச்சல் குளம், ஒரு தியேட்டர் ஸ்டேஜ், நடன மேடை, கேசினோ சூதாட்ட அரங்கம் மற்றும் நிலத்தடி பாதைகள் என ஒரு மனிதன் கற்பனை செய்து பார்க்க முடியாத சொகுசு வசதிகள் அனைத்தும் புதினுக்காக இங்கே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த அரண்மனையின் தரைக்கு மேலே இருக்கும் ஆடம்பரத்தை விட இதன் தரைக்கு கீழே இருக்கும் நிலத்தடி பதுங்கு குழி அமைப்பு இன்னும் பல மடங்கு ஆச்சரியமளிக்கக்கூடியது. இதன் ப்ளூபிரிண்டை உற்று நோக்கினால் இந்த நிலத்தடி பதுங்கு குழி சுமார் 100 அடி ஆழத்தில் 38 சென்டிமீட்டர் தடிமனுள்ள தடிமனான கான்கிரீட் சுவர்களால் கட்டப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. இது எந்த ஒரு சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பையும், ஏன் ஒரு அணு ஆயுத தாக்குதலை கூட தாங்கும் வல்லமை கொண்டது. இந்த பதுங்கு குழிக்குள் பல வாரங்கள் தங்கி உயிர் வாழ்வதற்கு தேவையான சுத்தமான குடிநீர் வசதி, கழிவுநீர் மேலாண்மை மற்றும் தீயணைப்பு வசதிகள் என எல்லாமே பக்காவாக செய்யப்பட்டுள்ளன. இந்த சுரங்கப்பாதையின் வழியே காற்றோட்டத்திற்கான வென்டிலேஷன் சிஸ்டமும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலத்தடி சுரங்கப்பாதையானது நேரடியாக கடலுக்கு செல்லும் ஒரு இரகசிய வழியோடு இணைக்கப்பட்டுள்ளது. அவசர காலத்தில் தப்பித்துச் செல்வதற்காக கடற்கரையில் ஒரு பிரத்யேக போர்ட் டாக் எனப்படும் படகுத்துறையும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து எந்த நேரத்திலும் இரகசியமாக தப்பித்து கடலுக்குள் சென்றுவிட முடியும். செப்டம்பர் 2020இல் ஜெலன்ஷிக் பகுதிக்கு வந்த சில சுற்றுலா பயணிகள் இவ்வளவு பலத்த பாதுகாப்பு இந்த இடத்திற்கு ஏன் தேவைப்படுகிறது என்று கேள்வி எழுப்பத் தொடங்கினர். இந்த மர்மமான சொத்தின் உரிமை பத்திரங்களை ஆய்வு செய்தபோது இது 2068ஆம் ஆண்டு வரை அறிவியல் ஆராய்ச்சி, கல்வி நடவடிக்கைகள் மற்றும் வேட்டையாடுதல் ஆகிய காரணங்களுக்காக அலெக்சாண்டர் போனோமரென்கோ என்ற தொழிலதிபருக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக காட்டுகிறது. ஆனால் உண்மையில் இதன் பின்னணியில் புதினும் அவரது பினாமிகளுமே இருப்பதாக கூறப்படுகிறது. புதின் ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறார் என்று கூறி 2011இல் ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவல்னியின் FPK அமைப்பு இந்த இரகசிய அரண்மனை குறித்த ஆதாரங்களை உலகிற்கு அம்பலப்படுத்தியது. ஆனால் புதினோ இந்த வீடு என்னுடையது அல்ல என்று தொடர்ந்து மறுத்து வருகிறார்.
இருப்பினும் FPK அமைப்பினர் சும்மா இருக்கவில்லை. அவர்களின் பிளான் பி மூலம் இந்த முழு பகுதியையும் சுற்றியுள்ள பாதுகாப்பு வளையங்களை மேலும் ஆராய்ந்தனர். அவர்கள் கண்டறிந்த உண்மை என்னவென்றால், இந்த எஸ்டேட்டை சுற்றியுள்ள வான்வெளி பகுதி முற்றிலும் தடை செய்யப்பட்ட வான்வெளியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தரைமட்டத்திலிருந்து 13,000 அடி உயரம் வரை எந்த ஒரு விமானமோ அல்லது ஹெலிகாப்டரோ புதினின் அனுமதியில்லாமல் இந்த எல்லைக்குள் பறக்கவே முடியாது. மீறி நுழைந்தால் அவை சுட்டு வீழ்த்தப்படும். அதேபோல் தரை வழியாகவும் ட்ரோன்கள் எதையும் பறக்கவிட முடியாதபடி சிக்னல் ஜாமர்கள் மற்றும் அதிநவீன ரேடார் கண்காணிப்பு வளையங்கள் இந்த இடத்தை முழுமையாக கவர் செய்துள்ளன. FPK அமைப்பின் கூற்றுப்படி புதினுக்கு இது மட்டும் ரகசிய வீடு கிடையாது. ரஷ்யா முழுவதும் இதுபோல இன்னும் பல சொகுசு பங்களாக்கள் புதினுக்கு இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உதாரணமாக, வால்டாய் ஏரி பகுதியில் புதினுக்குச் சொந்தமாக சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் மற்றொரு பிரம்மாண்ட வசிப்பிடம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது வெளியுலக சிவிலியன் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டு இரகசியமாகச் செயல்பட்டு வருகிறது. இதன் முன் நுழைவாயிலில் எப்போதும் இராணுவ பாதுகாப்பு இருக்கும். உள்ளே புதினின் தனிப்பட்ட ஊழியர்கள் மற்றும் விசுவாசமான அதிகாரிகள் தங்குவதற்கான செக்யூரிட்டி பாராக்ஸ், ஹெலிபேடுகள் என அனைத்து வசதிகளும் உள்ளன. உலகிற்கு தன்னை ஒரு எளிய தலைவனாக காட்டிக்கொள்ளும் புதினின் பின்னணியில் இப்படிப்பட்ட இன்னும் பல இரகசிய அரண்மனைகளும் பதுங்கு குழிகளும் ஒளிந்திருக்கின்றன என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு மறக்காமல் ஜியோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.